வெல்கம் டு சேஷாத் பே. பிக் பாஸ் வீட்ல 54வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சவுண்ட் தனியா விளையாடுனாலே சூப்பரா தான் விளையாடுவா. எதுக்கு இந்த ரயானை கட்டிக்கிட்டு அழுவுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனந்தி. விஷால், தர்ஷிகா, ராணு, பவித்ரா, ரயான், சௌந்தர்யா அப்படின்னு 3 விதமான ட்ராக் வந்து வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குங்க. 3மே வேஸ்ட் தான். ஜாக்லின் கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு முகத்தை சுளுத்திக்கிட்டு இருந்தார் சன்ஷிதா. தேனை எடுத்தவன் புறங்கை நக்காமல் இருப்பானா அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மீதான ஒரு உணவு போனஸுங்க. அந்த வகையில ஒரு எக்ஸ்ட்ரா சப்பாத்திய தர்ஷிகாவுக்கு காதல் தானம் செஞ்சுகிட்டு இருந்தார் விஷாலு. அதுக்கப்புறம் பார்த்தா, மஞ்சரி வந்து "என்னத்த தனியா வச்சு திங்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. அது அவர் கேட்டது கேஷுவலா இருந்தாலும், "என்னத்தையும் நீங்க மட்டும் திங்கிறீங்க" அப்படின்னு புகார் வந்து உள்ள மறைஞ்சு இருந்துச்சுங்க. நொய் நொய் அப்படின்னு கேள்வி கேட்கும் மஞ்சரிய பார்த்தாவே அருண் வந்து காண்டாகி போறாரு. இந்த வீட்ல இருந்து வெளிய போனா கூட பார்க்க விரும்பாத முகம் அப்படிங்கிற அளவுக்கு மஞ்சரி குறித்து எரிச்சலாகிட்டு இருக்காரு அருண். "விடு மச்சான், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு கடைசியில நீங்க சாப்பிடுறதெல்லாம் கிரேட்" அப்படின்னு அருணுக்கு சான்றிதழ் தந்து கொண்டிருந்தார் விஷால். இந்த துண்டு காட்சிகள் எல்லாம் பிக் பாஸ் வந்து டீம் வந்து ஏன் எடிட்டிங்ல காட்டிக் குடுக்குறாங்க அப்படின்னா, அடுத்த நாள் சண்டைக்கான விதை இதுல தான் ஒளிஞ்சிருக்குங்க. பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அப்படின்ற ரகளையான பாடல் வந்து ஒலிச்சுச்சு. ப்ரமோஷன் அப்படின்னாவே பொதுவா மாலையில தான் நடக்கும். காலையிலேயே பாடல் சத்தம் கேட்டுச்சு. பாராசூட் அப்படிங்கிற வெப் சீரிக்காக சக்தி அப்படிங்கிற சிறுவனும், கையல் அப்படிங்கிற சிறுமியும் உள்ள வந்தாங்க. பையன் புத்திசாலி போல இருக்கு. நான் பிக் பாஸே பார்க்கறதில்ல அப்படின்னு சொன்னது ரொம்பவே சிறப்பு. எங்க பாட்டிக்கு சௌந்தர்யாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, பாட்டிகளை இம்ப்ரெஸ் செய்த சௌந்தர்யா அப்படின்னு கிண்டல் அடித்தார் முத்து. குழந்தைகளுடன் ஆடிய டாஸ்க்ல குழந்தைகளாவே மாறி ரஞ்சித் செய்த வேடிக்கை பார்க்கவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. குழந்தைகள் அப்படிங்கிறதுனால பலரும் விட்டு தந்து ஆடுனாங்க. நான் பெருசானதுக்கு அப்புறம் என்னையும் கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு இப்போதே கர்ச்சீப் போட்டு விட்டு போனா சக்தி. நல்லா வருவடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. கிச்சன் டீம்ல ஒரு சண்டைக்கான மேகங்கள் வந்து திரள ஆரம்பிச்சுச்சு. அனைவருமே பிரெட் ஆம்லெட் தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் சில பேருக்கு தயார் செய்ய வேண்டியிருந்துச்சு. இந்த நிலையில தரப்பட்ட உணவு போதாது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுங்க சாஞ்சனா அப்படின்னு கேட்டதாலும் ஹாஸ்பிட்டல் வார்டு பாய் மாதிரி ஒரு பிரெட் துண்ட அனைவருக்கும் விநியோகம் செஞ்சார் அருண். இன்னமும் சிலருக்கு சமைக்கணும், கிச்சன் டீம் இன்னமும் சாப்பிடல, அடுத்தது மதிய வேலைக்கான உணவு ஏற்பாட்டை கவனிக்கணும். இப்படி ஒரு சூழல்ல எக்ஸ்ட்ரா ரொட்டியை போஸ்ட் செய்து தர நேரம் இல்ல அப்படின்னு அருணும் ஜாக்லின்னு சொன்னது நியாயமான காரணம். ம், மறுப்பே இல்லை. இந்த நோக்கில கிச்சன் டீமின் உழைப்பும் தியாகமும் போற்றத்தக்கது. ஆனால் எக்ஸ்ட்ரா பிரெட் போஸ்ட் செய்வதற்காக சௌந்தர்யாவையோ தர்ஷிகாவையோ ஒதுக்குவதற்கு ஏன் அருணுக்கு மனம் வரல? கிச்சன் அதிகாரத்தை முழுக்க முழுக்க தங்களின் கட்டுப்பாட்டிலே வச்சிருக்க நினைக்கிறாங்களா? வெறும் ரொட்டியை சாப்பிட்டால் தொண்டை வலிக்கும், தோசைக்கல் இருக்குது, செய்ய ஆளும் இருக்கிறாங்க, பின் அடுப்பை ஒதுக்கி தர்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு மஞ்சரி கேட்கறதும் நியாயமானதுதான். இத கேட்டது தான் மஞ்சரி அருணுக்கு பிரச்சனை வந்துருச்சு. எனவே உடல் மொழியால அவர் கையெடுத்து கும்பிட, அந்த உடல் மொழி மஞ்சரியை ட்ரிகர் செய்ய விடாமல் வாக்குவாதம் செய்தாரு. ஒரு சூழல நயமா கையாளாமல் எதிர்த்தரப்பை இம்சிக்கும் வகையில தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறதுல மஞ்சரி இன்னொரு அருணாகவே மாறியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். வாக்குவாதம் பலமா முத்திருச்சு. பிரச்சனை நம்மள்ட்ட வந்தா பார்த்துக்கலாம். அதுவரைக்கும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியா அமர்ந்திருந்தார் தீபக். அதுதான் தலைமைக்கு அழகும் கூட அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை வந்துருச்சு. இத்தனை நாட்கள் அகிம்சை முறையை கடைபிடித்த கேப்டனுக்குள் தீபக் வந்து விழித்துக்கொள்ள கையெடுத்து கும்பிடுறது தான் தப்பான பாடி லாங்குவேஜ் இல்ல. என்ன இப்ப அப்படின்னு மஞ்சரிடம் கோவமாக எகிற துவங்கிட்டாருங்க. இத்தனை நாட்கள் பொறுமையா விளக்கம் சொல்லியும் மக்கள் நம்மள சூடாக்குறாங்களே அப்படின்னு அவர் காட்டிய பொறுமை இன்று வெடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இதே சூழல்ல முத்துவா இருந்திருந்தா மஞ்சரியை போல் டென்ஷன் ஆகி இருக்க மாட்டார். வேறொரு சந்தர்ப்பத்துல வாழைப்பழத்துல கடப்பாரையை ஒளித்து வைத்து குத்தி விடுவார். வேலை செய்கிறது தான் கஷ்டம், அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அப்படின்லாம் தீபக் வந்து கத்தியவர். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சமநிலை அடைந்து கேப்டனாகவே திரும்பி வந்த டிராமா சுவாரஸ்யமானது. நாங்க இங்க இருக்கட்டுமா என்று அருண் கேட்க, இருங்க இல்லாட்டி போங்க, என்னை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தனக்குள் காற்று ஊதி கொண்டு தீபக்கின் எமோஷன் காட்சியை பாருங்கள். பிக் பாஸ் ஏன் ஸ்கிரிப்ட் இல்ல அப்படிங்கிறதுக்கான உதாரண காட்சி இது. இப்படியெல்லாம் யாராலையுமே நடிச்செல்லாம் காண்பிக்க முடியாதுங்க. இப்ப நீங்க கேப்டனா தீபக்கா அப்படின்னு மஞ்சரி கேட்கும்போது, போன வாரம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டு சிறப்பா லாக் செய்தார் தீபக். தளபதியாகவும் மஞ்சரியாகவும் எதுவென்றே தெரியாமல் மாறி மாறி அந்நியனாக கடந்த வாரத்துல நடமாடிக்கிட்டு இருந்தார் மஞ்சரி. கேப்டனாக அவதாரம் மாற்றி சபையை கூட்டிய தீபக், என்ன பிரச்சனை இப்ப சொல்லுங்க அப்படின்னு நிதானமாக பாவனையுடன் பேச ஆரம்பிச்சாரு. கிச்சன் வேலையில இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். அரிசி குழஞ்சா மட்டும் கேட்க தெரியுதுல்ல அப்படின்னு ஜாக்லின் வந்து பொங்கினாரு. அப்போதும் மஞ்சரி எதையோ சொல்ல சௌந்தர்யாவிற்கும் இவருக்கும் முட்டிக்கிருச்சு. சவுண்டிற்கு இருக்கும் பேட்டை ரவுடி வெளியே வந்துவிட மஞ்சரி போய் அப்படின்னு ஹிஸ்டரியா வந்தது போல கத்திக்கிட்டு இருந்தாருங்க. இந்த இடத்துக்குள்ளன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை பின்பற்றுங்க. கிச்சன் டீம் வேலை செய்யும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு உரையாடல ஆரம்பிச்சார் தீபக். முதல்ல பேச எழுந்த முத்து
"அதாகப்பட்டது மக்களே" அப்படின்னு க கதை மாரி மொழியில நிதானமா ஆரம்பிக்க, "அண்ணே இந்த வாழ்த்துரை, நன்றியுரைலாம் வேணாம். விடிஞ்சிடும். நேரா மேட்ருக்கு வர சொல்லுங்க" அப்படின்னு அருண் வந்து நக்கல் செய்த காட்சி சுவாரஸ்யமா இருந்துச்சு. அடுப்பு இருந்துச்சு, கல்லும் இருந்துச்சு, செய்ய ஆளும் இருந்தாங்க. "என்ன பிரச்சனை?" அப்படின்னு முத்து கேட்டது சரியான கேள்வி. "நீங்க என்ன வேணா கேளுங்க. கிச்சன் டீம் பண்ணி தருவாங்க" அப்படின்னு முன்னரே வாக்களித்தவர் தீபக் தான். இப்போது தங்களின் ஆட்களின் பக்கமாக அவர் சாய்வது பாரபட்சமா தெரியுது. மஞ்சரி தன் தரப்பை சொல்லி முடிச்சதுமே, "உங்களால இத்தனை அமைதியா கூட பேச முடியுமா?" அப்படின்னு குண்டூசியால குத்துனாரு தீபக். "ஒளிச்சு வச்சு திங்கிறீங்களான்னு கேட்குறாங்க சார். அழுகையா வருது. வெறும் பாத்திரத்த வெளிய தூக்கிட்டு போறோம். ஆனா யாராவது தப்பா நெனச்சிருவாங்களோன்னு பதட்டமா இருக்குன்னு. நேத்து நைட்டு அழுதேன்" அப்படின்னு அருண் சொன்னது நெகிழ்வான காட்சி. "தர்ஷிகா பேசுங்க. நான் அப்படியா சொன்னேன்?" அப்படின்னு சாட்சிக்கு தர்ஷிகாவை அழைத்தார் மஞ்சரி. "நீ அப்படி சொல்லல தான். ஆனா கேட்கும்போது ஒரு மாதிரியா இருந்துச்சு" அப்படின்னு இழுத்தார் தர்ஷிகா. "நாங்க எதையும் ஒளிச்சு வச்சு சாப்பிடல. இது சத்தியம்" அப்படின்னு சென்டிமெண்டா குட்டினார் அருண். தன் மேல குற்றச்சாட்டு சொல்லப்பட்டதை தாங்க முடியாமல் அழுதார் மஞ்சரி. ஏறத்தாழ ஒட்டுமொத்த வீடும் அவருக்கு எதிராக அணி திரண்டுச்சு. இதற்கு நடுவுல ஒரு காட்சி. நின்று கொண்டு பேசிய தீபக்கிற்கு முதல் பெஞ்ச் மாணவன் மாதிரி, "உட்காருங்க சார்" அப்படின்னு சேர் போட்டார் சௌந்தர்யா. ஜார்ஜென்ட் பதவிக்கு விசுவாசம். இதே சௌந்தர்யா தீபக்குடன் பயங்கரமாக மோதும்போது காட்சியை விரைவில் காணலாம். எல்லோரும் மஞ்சரியை கார்னர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஆனந்தி சொல்றது உண்மை. என் பக்கம் நியாயத்தை கேப்டன் கேட்கவே இல்லை. அவங்க சைடாவே பேசுறாரு. எனவே ஒரு பூவை கட் பண்ண போறேன் என்று கோபத்துல வந்து முடிவெடுத்தார் மஞ்சரி. "நீங்க அமைதியா கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது" அப்படின்னு தீபக் பதில் சொன்னதும் சரியாயிருச்சு. ஆனா சாஞ்சனா மாதிரியே கேப்டனின் பதவியை பறிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட மஞ்சரி விடாப்பிடியாக நின்று பூவை துண்டித்தார். "ஓகே தீபக்கா, நான் பேசுனதுல தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க" அப்படின்னு கேப்டன் கேட்டது சிறப்பான காட்சி. சம்பந்தப்பட்ட நபர்களை மட்டும் தனியாக வைத்து விசாரணை நடத்தினால் இத்தனை கலவரம் வந்திருக்காது. பொதுவுல செய்யறதுனால ஆளுக்கு கத்துறாங்க அப்படின்னு பவித்ரா சொன்ன ஐடியா நல்லது. சூழலின் அழுத்தம் தாங்காமல் அழுகையுடன் மஞ்சரி பாத்ரூமில் தஞ்சம் புகுந்தார். கையெடுத்து கும்பிட்டது தப்பு இல்லைன்னா சொல்றதே இதே அருண் தான். ரியா கீழே தொட்டு கும்பிடுறத ஆச்சரியமா பேசினாரு அப்படின்னு சரியான சமயத்துல பழைய மைண்டை நினைவுபடுத்தினார் ஆனந்தி. ரொம்பவே பிரில்லியண்ட்டுங்க. தீபக் மன்னிப்பு கேட்ட பிறகு அழுது கொண்டிருந்த மஞ்சரிடம் இன்னொரு முறை வந்து தீபக் மன்னிப்பு கேட்டது பண்புள்ள காட்சி. ஆனால் அதற்கு பிறகும் படுக்கையில கண்ணீர் வெளியே கிடந்தார் மஞ்சரி. அருணும் முத்துவும் ஒருவரின் ஒருவன் ஈகோவை தொட்டு தொட்டு உரசி கொண்டிருக்க, "இன்னுமாடா பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொன்னார் தீபக். "வெறும் பேச்சு திறமை தான் உனக்கு" அப்படின்னு அருண் கிண்டல் அடிக்க, "அதை வச்சு தான் ஒருத்தர் போன சீசன்ல டைட்டில் வின் பண்ணாங்க" அப்படின்னு சரியான இடத்துல குண்டூசியால் குத்தினார் முத்து. "இங்கே அடிச்சா அங்கே வலிக்கும் பாணியில இப்ப யார் பர்சனலா அட்டாக் பண்றது பாத்தியா? உனக்கு வெறும் வாய் தான் பாப்பா" அப்படின்னு கையை குவித்து காட்டியபடி விலகினார் அருண். போட்டி ஆரம்பிச்சிச்சு. அருணிற்கு தான் முதல்ல பொம்மை கிடைச்சிச்சு. ஆனால் அது ஜெஃப்ரியின் பொம்மை. ஒரு நொடி தயங்கிய அருண் பிறகு ஓடி சென்று அதை உள்ளே வச்சாரு. எனில் வெளியே இருந்தது சிவாவின் பொம்மை. எனவே அவர் அவுட். போட்டியில் வென்றது ஜெஃப்ரி. ஜெஃப்ரியின் பொம்மையை கையில் எடுத்த அருண் பிறகு ஏன் ரயானிடம் போராடாமல் உள்ளே வச்சாரு? ஆனந்தி பிறகு முத்துவிடம் எழுப்பிய இந்த சந்தேகத்தில் நியாயம் இருக்கு. ஜெஃப்ரி ஜெயிக்கணும்னு அருண் நினைச்சான், முடிச்சிட்டான் அப்படின்னு முத்து வந்து விளக்கம் அளிச்சாருங்க. சிவாவை தோற்க விட்டதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் அருண். "இதுவும் ஓவர் ஆக்ட் டிராமா தான். நீ ஒரு நல்ல ஆன்மா" அப்படின்னு ஜாக்குலின் பாராட்டி "அச்சமில்லை அச்சமில்லை" அப்படின்னு சிவா தனியாக அணைத்தி கொண்டிருந்ததை பார்த்து, "என்னடா பண்றான்" அப்படின்னு திகிலுடன் கேட்டுக்கொண்டிருந்தார் தீபக். ஆக நேற்றைய கட்டுரையில் யூகித்தபடி போட்டியில் வென்றது ஜெஃப்ரி. இந்த வெற்றி அவரின் மூலமே நிகழ்ந்திருந்தால் கூடுதல் சுவையாக இருந்திருக்கும். ட்விஸ்ட் அப்படிங்கிற பேரில் பிக்பாஸ் போடும் விதிகள் சமயங்களில் கொடூரமாக இருக்கும். கடைசி ரவுண்டில் ஏன் யாருமே வாசலை மறிக்கவே இல்லை. இந்த வாரம் சிறப்பாக பங்கேற்றவர்கள் அப்படிங்கிற முறையில் ஜெஃப்ரியும் சாஞ்சனாவும் தேர்வானாங்க. கடந்த வாரத்தில் ஒரு முறை இதே இருவர் தான் சுமாரான போட்டியாளர்களாக தண்டனையை பெற்றாங்க. நல்ல முன்னேற்றம். அருணிற்கும் சாஞ்சனாவிற்கும் சமமான புள்ளிகள் கிடைத்தபோது அருண் விட்டு கொடுத்தது நன்று. பூவை கட் செய்து கேப்டனின் பதவியை பறிக்க முயன்ற சாஞ்சனா சிறப்பான பங்கேற்பாளர் அப்படிங்கிற முறையில் தீபக்கின் பெயரை சொன்னது முரண். டாக்ஸிக் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி முன்பு நாமினேட் செய்த சத்யா இப்போது பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொன்னபோது ஃபீல் ஆகி அழுதார் ஜாக்குலின். சிறப்பாக பங்கேற்காதவங்க அப்படிங்கிற கேட்டகரியில் ராணவும் மஞ்சரியும் தேர்வானவங்க. "நான் எந்த காலத்துடா படிச்சிருக்கேன், ஃபெயிலுன்னு வந்தால் ஷாக் ஆகுறதுக்கு" அப்படிங்கிற மூடில் கவலைப்படாமல் சிரித்தபடி அமர்ந்திருந்தார் ராணவ். ஆனால் விடாமல் மல்லு கட்டி பேசிய விரோதத்தை சம்பாதித்து கொண்ட மஞ்சரிக்கு இது நிச்சயம் ஒரு தண்டனை தான் அப்படின்னு சொல்லலாம். எனவே இறுக்கமான முகத்துடன் இருந்தார். அடுத்த அறிவிப்பு வரும் வரை இருவரும் பொம்மையாக இருக்க வேண்டுமா? பொம்மைக்கு சோறு ஊட்டுவது, குளிப்பாட்டுவது, சுச்சாவிற்கு அழைத்து செல்வது போன்ற விஷயங்களை மற்றவர்கள் தான் செய்ய வேண்டுமா? ஸ்கெட்ச் அவங்களுக்கே இல்லை, நமக்கு தான் அப்படின்னு தீபக் சொன்னது உண்மை. இன்று பஞ்சாயத்து நாள். ரயான் ராணவ் சண்டை, கிச்சன் பிரச்சனை, சாஞ்சனாவின் முந்திரிக்கொட்டைத்தனம் அப்படின்னு விசாரணைக்காக பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த சீசனில் குறும்படம் வெளியாகாமல் இருப்பது ஒரு குறையாகவே இருக்குது.
இந்த வாரமாவது அது நடக்குமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.